ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் ஃபார்முலா. இதுதான் லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலா என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவலன்ஸ் எப்படிங்க ரெண்டு விதமாக போடுறாங்க. ஈக்குவலன்ஸ் அண்டு இதுக்கு நேம் ஆஃப் த ஃபார்முலா. அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறாங்க, அதுக்கு நேம் ஆஃப் த ஃபார்முலா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டி. என்ன சொல்றாங்க? பி அண்ட் டி இருந்தா அதோட ரிசல்ட் என்ன சொல்றாங்கன்னா P. அதே மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் பி ஆர் எஃப் ஃபால்ஸ்னு வந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? அதுக்கு பேர் P. சரிங்களா? அப்படியே மீனிங் என்ன அதை போட்டு பாருங்க. மீனிங் என்ன தெரியும்? இது பி, இது டி. அப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க. பின்னா என்ன வரும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். டீன்னு என்னது? இது ஃபுல்லாகவே டீன்னு தான் இருக்கு. இது ஃபுல்லாகவே டீன்னு தான் இருக்கு. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? பி அண்டு டி கண்டுபிடிக்கணும். பி அண்டு டி கண்டுபிடிச்சு என்ன இருக்குன்னு ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இதுக்கு டி இருக்குது. ஓகே. அப்போ இது என்ன கிடைக்குது? ஃபால்ஸ் அண்டு டி இருக்குது. ஃபால்ஸ் அண்டு டீன்னு என்னது? ஃபால்ஸ். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? ட்ரூ அண்டு ஃபால்ஸ் கிடைக்கும். அப்போ ட்ரூ அண்டு ஃபால்ஸோட யாரோட ரிசல்ட்? பியோட ரிசல்ட். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அதோட யாரோட ரிசல்ட்? பியோட ரிசல்ட். தட் இஸ் ஈக்குவல். அப்போ பி அண்டு டியோட வேல்யூ என்னது? அதை இங்கே நோட் பண்ணிக்கிறோம். சரியாம்மா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இல்லை என்ன டவுட் இருக்கா? ஓகே. அதே மாதிரி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா ஃபால்ஸ் நோட் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? பி ஆர் எஃப். அப்போ கண்டுபிடிங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா ட்ரூ, ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் என்னது? ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் என்னது? ஃபால்ஸ். அப்போ நமக்கு எங்கே என்ன கிடைக்குது? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கிடைக்குது. ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். அப்போ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் என்னது? அதோட வேல்யூஸ் என்னது? பி. அதனால தான் ரெண்டுக்குமே பி நோட் பண்ணிக்கிறோம். சரியாம்மா? ஏன் பி வந்தது? ட்ரூத் டேபிள் கண்டுபிடிக்கும் போது நமக்கு ட்ரூ தான் வருது, அதாவது பி தான் வருது. அதனால வந்து அதை நோட் பண்ணுறாங்க. அப்போ இந்த லாக் பேர் என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி லாக். இந்த லாக் பேர் என்ன? நேம் நான் வச்சுங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நேம் நான் எழுதினாலும் அட்லீஸ்ட் ஃபார்மா வச்சு எழுதி எழுதணும். இந்த லாக் பேர் என்ன? ஐடென்டிட்டி லாக். ஐடென்டிட்டி லாக். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட் சைன் போடுங்க. அண்டு வந்து ஆர் போடுங்க, ஆர் வந்து அண்டு போடுங்க. அப்போ என்ன ஆகும்? பி ஆர் டி, அடுத்தது பி அண்டு எஃப். அப்படின்னா இது என்ன கிடைக்குன்றாங்க? அப்படியே போட்டு பார்த்து சொல்லுங்க. இது என்ன ரிசல்ட் கிடைக்குது? ரெண்டு போட்டு பார்த்து சொல்லுங்க. டேபிள் போட்டு பார்த்து சொல்லுங்க. என்ன ஆகும்? பி 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 என்ன சொல்றாங்க? அண்டா ஆர் ஆர் டி. என்ன கிடைக்கும்? டேபிள் போட்டு பார்த்து சொல்லுங்க. என்ன வரும் ரிசல்ட்? ட்ரூ ஃபால்ஸ். ட்ரூனா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கும். ரெண்டுமே ட்ரூ இருக்கும். அப்போ சொல்லுங்க. ட்ரூ ஆர் ட்ரூனா ட்ரூ. ட்ரூ ஃபால்ஸ். ஆர் சிம்பிள். ட்ரூ 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 ட்ரூ. அப்போ ட்ரூன்னு வருது பார்த்தீங்களா? அப்போ இங்கே என்ன ரிசல்ட் கிடைக்கும்? பிஆர்டின்னு என்ன கிடைக்கும்? டி கிடைக்கும். கரெக்டுங்களா? பிஆர்டின்னு என்ன கிடைக்குது? டி கிடைக்குது. அதே கேஸில் ஃபால்ஸ் வச்சுட்டு கொடுங்க, ரெண்டுமே ஃபால்ஸ் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? பி அண்டு எஃப். பி அண்ட் எஃப்னு என்ன கிடைக்கும் சொல்கிறாங்க? பி அண்ட் எஃப்னு ட்ரூ அண்டு ஃபால்ஸ். ஃபால்ஸ்ங்களா? ஃபால்ஸ் அண்டு ஃபால்ஸ். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஃபால்ஸ் கிடைக்குது. கரெக்டுங்களாமா? ஃபார்முலா புரியுது? எப்படி ஃபார்முலா டெரைவ் பண்ணிக்கிறாங்க? இந்த மாதிரி டேபிள் போட்டு தான் இப்படி ஃபார்முலா டெரைவ் பண்ணிக்கிறாங்க. நீ எந்த ஃபார்முலா வேணும் இந்த மாதிரி டேபிள் போட்டு, சப்போஸ் டவுட் இருந்தால் என்ன ஃபார்முலா வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தானே அப்படி இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா டேரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? இந்த ஃபார்முலாக்கு பேர் என்னன்னா டாமினேட் லா. டாமினேட் ஆகிருக்கிற பி இன்செர்ட் பண்ணுறீங்க. பி இன்செர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன தான் கிடைக்குது? ட்ரூ அண்டு ஃபால்ஸ் தான் கிடைக்குது. அப்போ பிங்கிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு வரல. பிங்கிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு வரல. அப்போ அப்படிங்கிறது பேர் இதுக்கு நேம் சொல்லிக்கோங்க, டாமினேட் லா. டாமினேட் ஆயிருது, அது டாமினேட் லா வரும். சரிங்களா? ஓகே சார். அடுத்து உங்களுக்கு தெரியும் காம்படிட்டிவ் லா எப்படி எழுதுவீங்க? காம்படிட்டிவ் லா எப்படிமா இருக்கும்? ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறது காம்படிட்டிவ் லா. காம்படிட்டிவ் லா அதாவது பிஆர்கியூ ஈக்குவல் டு கியூஆர்பி எழுதலாமா? அதே மாதிரி பி அண்ட் கியூ ஈக்குவல் டு கியூ அண்ட் பி. கரெக்டாமா? திஸ் நேம் காம்படிட்டிவ் லா.
ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அசோசியேட் இல்லை. மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்னென்னு அசோசியேட் இல்லை. அசோசியேட் லாக்கு எத்தனை ஸ்டேட்மெண்ட் வரும்னா 3 ஸ்டேட்மெண்ட் வருமா. 3 ஸ்டேட்மெண்ட் பட் சிங்கிள் ஆப்ரேட்டர் தான் அசோசியேட்னா. அசோசியேட் லாக் திங்ஸ் எழுதிக்கிங்க. ஏன்னா இது மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் வரும், 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். பட் என்னது சிங்கிள் ஆப்ரேட்டர் PQRங்கிறது 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். எய்தர் அண்ட் ஆப்ரேட்டராக இருக்கலாம் ஆர் ஆர் ஆப்ரேட்டராக இருக்கலாம். சிங்கிள் ஆப்ரேட்டர் வச்சு 3 ஸ்டேட்மெண்ட் டிபெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ என்ன எழுதலாம்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. PRQRR is equivalent to PRQRR. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் PQRன்னு இருக்குது. இங்கே என்னது டிஸ்கஷன் இருக்குது. அப்போ டிஸ்கஷன் இருக்கும்போது நம்ம ஜஸ்ட் ப்ராக்கெட் மட்டும் மாற்றி போடலாம். 3 ஆப்ரேட்டராக இருக்கும், 3 ஸ்டேட்மெண்ட் சேம் ஆப்ரேட்டராக இருக்கும். இது அண்ட் ஆப்ரேட் பண்ணுங்க. அண்ட் ஆப்ரேட் போட்டு என்ன கிடைக்கும்? P அண்டு Q அண்டு R இஸ் ஈக்குவல் டு, அப்படி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. என்ன ஆகும்? P அண்டு Q அண்டு R. ஓகேங்களா? சேம் ஆப்ரேட்டர் 3 டிஃபரெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி இருந்தால் இதுக்கு பேர் அசோசியேட் தான். அப்போ நம்மளுடைய ஃபார்முலா இந்த ஃபார்முலா. சரியாமா? சரி. அப்போ டிஃபரெண்ட் ஆப்ரேட்டர் 3 ஸ்டேட்மெண்ட் வந்தால் அதுக்கு பேர் என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. என்னது? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்ன சொல்கிறாங்க? 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். P, Q, Rங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கும். பட் காம்பினேஷன் என்ன இருக்கும்? 2 ஆப்ரேட்டர் இருக்கும். என்ன ஆப்ரேட்டர்? அண்ட் ஆப்ரேட்டர் இருக்கும், ஆர் ஆப்ரேட்டர் இருக்கும். ஆர் ஆப்ரேட்டர் அண்ட் அண்ட் ஆப்ரேட்டர் 2 ஆப்ரேட்டர் இருக்கும். அப்படின்னு வந்து அதுக்கு பேர் என்னது? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆப்ரேட்டர். அது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. சரிங்களா? மாற்றி எழுதிடுவீங்க. அதனால தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஈதர் அண்டா இருக்கலாம் இல்லை ஆரா இருக்கலாம். பட் இங்கே என்ன ஆகும்? 2 காம்பினேஷனுமே கலந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அப்போ என்ன வரும் சொல்லுங்க? PR Q அண்டு R. ஓகே, PR இங்கே வந்து ஆர் ஆப்ரேட்டர் இருக்குது, இங்கே வந்து அண்ட் ஆப்ரேட்டர். பட் இங்கே பாருங்க ரெண்டுமே ஆர் ஆப்ரேட்டர் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே அண்ட் ஆப்ரேட்டர் இருக்கலாம். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நல்லா பார்த்துங்க. ரெண்டுமே இன்செர்ட் பண்ணி எழுதணும். PRQ அண்டு PRR. இதுதான் ஃபார்முலா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம். அசோசியேட் லா, காம்படிட்டிவ் லா இதெல்லாம் நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. மாற்றி எழுதுவீங்க, லா வந்து மாற்றி எழுதுவீங்க. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா 2 ஆப்ரேட்டரும் இன்செர்ட்டில் இருக்கும். அசோசியேட் லானா சிங்கிள் ஆப்ரேட்டர் மட்டும் இருக்கும். அதனால நம்ம ப்ராக்கெட் டக்குன்னு மாற்றி போடலாம். பட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து ப்ராக்கெட் டைரெக்டாக மாற்றி பண்ண முடியாது. அப்போ ஃபார்முலா உள்ளே மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி, உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுற மாதிரி, தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி எழுதுற மாதிரி. சரிங்களா? அப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். சரியாமா? சரி, அடுத்த பாருங்க நீங்களே சொல்லுங்க. அண்டு ஆறு மாற்றி போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? P அண்டு QRR. என்ன பாருங்க வரும்? நீங்களே சொல்லுங்க. ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி சொல்லுங்க. அண்டு ஆர் இன்டர்சேஞ்ச். P அண்டு and Q R or P அண்டு and R. சரிங்களா? சார். சரிங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லெஃப்ட் சைடு இது பண்ணுறதுனால, லெஃப்ட் சைடு ரெண்டாவதுனால இது வந்து லெஃப்ட் சைடு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இது வந்து லெஃப்ட் சைடு ரெண்டுமே பி பாருங்க, லெஃப்ட் சைடு மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு பேர் இதனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? லெஃப்ட் சைடு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இது ரெண்டுக்கு பேரும், இது ரெண்டுக்கு பேரும் லெஃப்ட் சைடு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அதே ரைட் சைடு வந்ததுன்னா, அதாவது PRQ அண்டு ஆர் அப்படின்னு வந்தோன்னா இதுக்கு பேர் ரைட் சைடு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வருமா? இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் சொல்லி பார்க்கலாம். லெஃப்ட் சைடு போட்டுருங்க. அதே மாதிரி ரைட் சைடுக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். P அண்டு ஆர் And R. Or P and sorry Q and R. அவ்வளோ. அதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. P அண்டு Q ஆர் ஆர். அப்போ இதுக்கு என்ன வரும்? So P or R and Q or R. அவ்வளோதான். இது மாதிரி ஃபார்முலா கரெக்டாக இன்டர்சேஞ்ச் பண்ணி எப்படி பண்ணணும்னு பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 2 ஃபார்முலாவுக்கு பேர் வந்து என்னென்னா ரைட் ஹேண்ட் சைடு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஏன்னா நம்மளோட டேம் எங்கே இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இந்த 2 பேர், ஃபஸ்ட்டு 2 பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, செகண்ட் 2 பேர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. சரிங்களா?
ஓகேங்களாம்மா? ஓகே. சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிமார்க்கல் லா. டிமார்க்கல் லாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணும்போது நிறைய இடத்துல பண்ணுவோம். டிமார்க்கல் லா என்ன சொல்லுவாங்க? நெகேஷன். நெகேஷனோட ஃபார்முலா தான் இந்த டிமார்க்கல். பிஆர்பி அப்படின்னு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா நெகேஷன் ஆஃப் பி. நெகேஷன் உள்ள போகும்போது நெகேஷன் ஆஃப் பி. இந்த ஆறுங்கிறது வந்து என்னவோ Not அண்டர் of P. Okay. அண்டர் ஆகிடும். சரி, அடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும், சொல்லுங்க. பி அண்ட் கியூ இது என்ன நடக்குது? Not of P or not of Q. இதுக்கு பேர் என்ன? டிமார்க்கல். டிமார்க்கல். சார், நெக்ஸ்ட் ஒரு 2 or 3 ஃபார்முலா இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாவுக்கு பேர் என்னன்னா ஐடியல் பொட்டன்ஷியல். என்ன சொல்கிறாங்கன்னா பிஆர்பி அதே மாதிரி பி அண்ட் பி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்குன்னா அதனோட இது போட்டால் அதே சேம் டைம் தான் இருக்கும். சரிங்களா? சேம் டைம் தான் வரும். பிஆர்பி போடணும், பி அண்ட் பி போடணும், சேம் தான் வரும். தட் இஸ் கால்டு ஐடியல் பொட்டன்ஷியல். ஸோ இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், தேவைப்படுற இடத்துல இது யூஸ் பண்ணுவோம். இது நம்ம வச்சுக்கணும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் அதோட இம்பார்ட்டன்ட். இது ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம், கொஞ்சம் கம்ஃபர்டபுள். ரெண்டு ஆப்ரேட்டர் ரெண்டு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? 3 ஆப்ரேட்டர் 3 ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ். நல்லா பார்த்துங்க, 3 ஸ்டேட்மெண்ட் 2 ஆப்ரேட்டர் தான் யார்? டிஸ்ட்ரிபியூட்டிவ். 3 ஆப்ரேட்டர் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்னா அசோசியேட்டிவ். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் 2 ஆப்ரேட்டர். இதை மட்டும் டிஃபரன்ஸ் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபார்முலா மிஸ்டேக் ஆகும். 2 ஆப்ரேட்டர் இருக்குது, 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? அப்போ இதனோட வேல்யூ என்ன அப்படின்னா, இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதனோட வேல்யூ பி. அதே அண்டு போட்டாலும் நம்மளுக்கு இது பி அண்டு பி ஆர் பி இது போட்டாலும் நம்மளுக்கு வந்து சரிங்களா? ஸோ இந்த லா வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சில இடத்துல நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இருக்கும். டிமார்க்கல் எழுதி வச்சு, டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எழுதி வச்சு, காம்பினேட்டர்லாம் எழுதி வச்சு, ஐடென்டிலாம் எழுதி வச்சு, டாமினேட்டர் வந்து ஐடென்டிஃபை எழுதி வச்சு, இதுதான் நம்மளுடைய ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸோட ஃபார்முலா. ஓகே, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸோட ஃபார்முலா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ஃபார்முலா படிச்சுட்டாவே நம்மளுக்கு எத்தனை வீட்டு கவர் ஆகிடும்? ஃபஸ்ட்டு மாடலோவோ 4th மாடலோவோ இதை வச்சு பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது.